கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அன்பான தேவ ஜனங்களே, வானத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது நம்ம கர்த்தரை குறித்து தியானிக்கிறதா இருக்கிறது, பூரித்து போகிறதா இருக்குது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்படுகிறது. இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு மாபெரும் காரியங்களை செய்ய நமக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்போதெல்லாம் உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். நமக்காக அங்கு ஒருவர் இருக்கிறார். பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அங்கேருந்து நமக்கு ஒத்தாசையும் தயவையும் இரக்கத்தையும் அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. தாவீது அதுதான் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசையும் பருவதுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது. லாசரு மரித்து போன போது லாசரின் கல்லறையண்டே வந்தார். அவன் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தை உருக பண்ணிற்று. அவருடைய கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்த போதிலும் கூட அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த அப்படினால் உண்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று செபித்தார். அவர் அப்படி கண்களை ஏறெடுத்ததை தொடர்ந்து அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. லாசருவே வெளியே வா என்று அவர் கட்டளையிட்டார். லாசரு உயிர் பெற்றவனாய் வெளியே வந்தார். இன்னொரு சந்தர்ப்பத்தையும் வேதத்தில் நாம் வாசிக்கலாம். அவர் சிலுவையில் அறையப்படுகிற வேலை வந்தபோது ஒரு பக்கம் அவருடைய உள்ள அந்த சிலுவையின் பாடுகளை எண்ணி தவித்தது. ஆனால் அவருடைய கண்கள் மனுஷரை நோக்கி பார்க்காதபடி வானத்தை நோக்கி பார்த்தது. அவர் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? இயேசு தம்முடைய கண்களை வானத்திற்கு எடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவருக்கும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடி உம்முடைய குமாரனை உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று ஜெபித்தார். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இன்பமானாலும் துன்பமானாலும் வேதனையானாலும் கண்ணீரானாலும் கவலைகளானாலும் எப்போதும் உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். அவரு அந்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அவைகளின் சேனைகளை எல்லாம் திட்டமாய் நமக்காக படைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எந்த வேலையில் என்ன காரியத்தை செய்யணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் ஒன்றுமே நமக்கு குறைவுபடாதபடி அவர் நம்மளை நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளை கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை கைவிடல. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யலாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், வானத்துக்கு நேரம் உங்கள் கண்களை பார்த்து கரங்களை நேரெடுத்து, எனக்கு இந்த ஒத்தாசை செய்யுங்க. என் மனைவியோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. என் கணவர் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஜெனரேஷன் மத்தியில் அற்புதம் செய்யுங்க என்று நீங்கள் கதறும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் மாத்திரமில்லை, உங்கள் உன்னதத்தில் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வசனத்தின்படியால் அப்பா, அந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, உண்மை நோக்கி வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து செபிக்கிற பழக்கத்துக்குள்ள அவர்களை நடத்துங்க. அவங்க தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கூட இருந்து ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.